மகனே ஓடிவா, இளைப்பாறுதல் தந்திடுவே. மகளே ஓடிவா, இளைப்பாறுதல் தந்திடுவே. ஆசையாய் நிற்கிறேன் என்னிடம் ஓடிவா. ஆசையாய் நிற்கிறேன் என்னிடம் ஓடிவா. என்னிடம் ஓடிவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 35 வரை. தியானத்திற்கான தலைப்பு புறக்கணிக்கப்பட்ட முதல் ராஜா. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 1 சாமுவேல் 15:23. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். சங்கீதம் 19 வசனங்கள் 12-13. இது தாவீதின் சங்கீத வாக்கியங்கள். இன்றைக்கும் நம்மில் யார் நமது பிழைகளை ஒத்துக்கொள்கிறோம்? எல்லாவற்றிற்கும் நம்மிடையே ஒரு பதில் இருக்கும். ஆக மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான, அதாவது யாவருக்கும் முன்பாக பயமின்றி செய்யும் பாவங்களுக்கும் விலக்கி காக்கும்படி தாவீது ஜெபிக்கிறார். இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தின் மகிமையை குறித்து பாடிய தாவீது, பின்னர் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு என அறிக்கையை செய்கிறார். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதை தவிர நமக்கு வாழ்வு ஏது? சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறியதுமல்லாமல் தான் செய்ததை கர்த்தர் கண்டிருப்பார் என்ற பயமும் இல்லாமல், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், ஜனங்களோ உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படி இந்த ஆடு மாடுகளை தப்ப வைத்தார்கள் என்கிறான். இங்கே உம்முடைய தேவன் என்று சவுல் கூறுவதை கவனிக்கவும். அப்பொழுது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதே பலியை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமானது என்றும், உம்மை கர்த்தர் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளினார் என்றும் சவுலிடம் கூறினார். இருப்பினும் என் ஜனத்தின் முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி பின்னரும் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடே திரும்பி வாரும் என்கிறான் சவுல். தேவனை இவ்வளவாய் துக்கப்படுத்தியும் அதை குறித்த பயமின்றி ஜனத்தின் முன்பாக தன்னை உயர்த்தி தப்பிக்க நினைத்தான் சவுல். அன்று அப்படி அவன் தப்பித்தாலும் கூட அவனது ராஜ்யபாரம் நிலை நிற்கவில்லை. பிரியமானவர்களே, சவுல் ராஜாவின் வாழ்வு குறிப்புகள் எவ்வளவு தூரம் நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு பிரியம் என்ற அறிவு நமக்கு இருந்தாலும் நமது சித்தம், நமது மனம் பல வேளைகளிலும் பின்வாங்கி போவது ஏன்? தேவனுடைய வார்த்தையில், அதாவது அவரில் நமக்கு விசுவாசம் இல்லையா? மறுபுறத்தில் நாம் தவறுதான் செய்துவிட்டாலும் அதை மறைக்க எத்தனிக்கிறோம், அல்லது சாக்குபோக்கு சொல்லுகிறோம், அல்லது பிறரில் மற்றும் சூழ்நிலையின் மீது குற்றத்தை சுமத்தி விடுகிறோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்பதே வேதத்தின் சத்தியம். நமது தெரிந்தெடுப்பு என்ன? ஜெபம் செய்வோமா? அன்பின் பரமபிதாவே, பாவம் செய்துவிட்டு அதற்கு சாக்குபோக்கு சொல்கிறவர்களாய் இராமல் பாவ உணர்வடைந்து உம்மிடத்திற்கு திரும்பத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திடும். ஆமேன்.